கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தவக்கால பயணத்தின் மற்றொரு பயணத்திற்குள் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரிய சகோதரமே, தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களுக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் இன்னும் நம்மை சற்று ஆராய்ந்து தெளிவான சில தீர்மானங்களை எடுத்து உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் முனைப்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாளில் இறை வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு மையமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை சிந்தித்து பயணிக்க இருக்கிறோம். இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்கி இன்றைய பயணத்திற்கு அழகு சேர்க்கிறார் சொரப்பாறை கிறிஸ்து அரசர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கென்னடி அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு இறை வார்த்தை நமக்கு உயிர் மூச்சாக மாற பயணத்தை தொடர்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கொய்னோனியா மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நமது கொய்னோனியா மீடியாவில் தினம் ஒரு தீர்மானம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய இறைவார்த்தை அன்றாட நற்செய்தியிலிருந்து சிந்தனைகளாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலேயே நம் எடுத்திருக்கக்கூடிய இறைவார்த்தை யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 முதல் 59 முடிய உள்ள வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் வசனத்திலேயே 51வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுவது, என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலேயே கடைபிடிக்க வேண்டும். மோசேயுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாக ஆண்டவர் அவரோடு பேசும் பொழுது இருக்கிறவர் நானே என்று சொல்லி அவர் முதலாக அந்த வார்த்தையை பேசுகிறார். மோசே ஒரு பணக்கார குடும்பத்திலேயே அவர் வளமுள்ள மனிதராக வாழ்ந்த பொழுதிலும் கூட, ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையோ ஆண்டவருக்கு தகுந்தபடி ஒரு எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். இதை நாம் முற்றிலுமாக மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்த மனிதர்கள் இப்படி ஒவ்வொரு மனிதரையும் திருவிவிலியத்திலேயே புரட்டி பார்த்தோம் என்றால் ஏராளமான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆண்டவரோடு பேசியிருக்கிறார்கள். இன்னும் நாம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது, இயேசுவினுடைய வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது, என் வார்த்தையை கடைபிடிப்போர், ஆண்டவருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் என்றால், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலேயே 63வது வசனத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வு தருவது தூய ஆவியே. வாழ்வு தருவதுதான் தூய ஆவி. வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தருவது தூய ஆவி என்று சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் தூய ஆவியை பெறுகிறோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தூய ஆவியை நிரம்ப தருகிறார். அதுதான் வாழ்வு தருவதுதான் தூய ஆவி. வாழ்வு தருவதுதான் இந்த இறை வார்த்தை. வாழ்வு தருவதுதான் இந்த நிலை வாழ்வு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் இந்த ஊனியல்பு நம்மை ஜெபிக்க விடாமல் தடுத்து விடுகிறது. ஒரு பகைமை, சண்டை சச்சரவு, போட்டி, பொறாமை, இதைத்தான் கலாத்தியர்கள் திருமுகத்திலே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஊனியல்பின் செயல்கள் யாவும் நமக்கு தெளிவாய் தெரியும். அவைதான் சண்டை சச்சரவு, போட்டி, பொறாமை, பகைமை, இது எல்லாமே ஊனியல்பின் செயல்கள். இந்த ஊனியல்பு ஒன்றுக்குமே உதவாது. மாறாக நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்து அவருடைய இறைவார்த்தையை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு வாழ்வு தரக்கூடிய அந்த ஆவியை கொடுக்கிறார். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கின்றோம். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் இயேசு, நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் அவருக்குள் பொங்கி எழும் உற்சாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அந்த மகளுக்கு பரிசுத்த ஆவியை அவருடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய மறைவாய் இருக்கக்கூடியதை வாழ்வு தருகின்ற அந்த தூய ஆவியினால் ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்.
கடவுளுடைய வார்த்தை நமது குடும்பங்களில் நாம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் கடைபிடித்தால் என்றால் உடனே நமக்கு எங்கெங்கெல்லாம் வேத வசனங்கள், கடவுளுடைய இறைவார்த்தைகள் பல இடங்களில் போடப்பட்டிருக்கிறதோ அந்த இறைவார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு இனிமையாக இருக்கிறது, ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுவது, நான் என் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலேயே நாம் படிக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையானது நமது குடும்பத்தில் எல்லார் வீட்டிலும் இருக்கிறது. பைபிள் இல்லாத வீடுகள் என்று இல்லை, சொல்லவும் முடியாது. திருவிவிலியமானது எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தையை, நற்செய்தியை எடுத்து படிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இறை வார்த்தையோடு நமது உள்ளத்திலே பேசுகிறார். இன்று நம்முடைய குடும்பத்தில் பிரியமானவர்களே, இறை வார்த்தை எப்பொழுதெல்லாம் நாம் படிக்க வேண்டும், எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறை வார்த்தை எடுத்து படிக்கிறோம் என்றால் மிக மிக குறைவான குடும்பங்கள் தான் இறைவார்த்தை எடுத்து படிக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருப்பாடல் 91 மட்டும் படித்துவிட்டு அதையோடு நிப்பாட்டி விடுகிறார்கள். அது உகந்தது தான், ஆண்டவருக்கு உகந்தது. ஆனால் ஆண்டவர் இன்னும் ஆழமாக எதிர்பார்க்கிறார். அதைத்தான், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர் என்று சொல்லுகிறார். என்றால் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உட்கார்ந்து கேட்க வேண்டும். அதனால்தான் லூக்கா நற்செய்தியிலே மிக தெளிவாக சொல்லுவார், மார்த்தா மரியாவை சந்திக்கும் பொழுது, மரியாவோ நல்லதொரு பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. மரியாவோ நல்லதொரு பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது என்ன ஒரு பங்கு? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இயேசு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாளுக்கு நாள் அதை கேட்பதுதான். நாம் சில நேரங்களில் மார்த்தாவை போன்று இருக்கின்றோம். மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், தேவையானது ஒன்றே. மரியாவை நல்லதொரு பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். நம்முடைய குடும்பத்திலும் ஒரு நல்லதொரு பங்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய இறை வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சூசனாவுடைய வாழ்க்கையிலேயே நாம் சூசனாவுடைய வாழ்க்கையை பற்றி அந்த தானியேல் புத்தகத்திலே நாம் படித்திருக்கிறோம். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலேயே சூசனாவும் முதியோர் இருவரும் என்று சொல்லி படித்திருக்கிறோம். அந்த இடத்திலேயே வீண் பழியானது சூசனாவின் மீது சுமத்தப்படுகிறது. சூசனாவின் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது, ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. கடைசி நிமிடத்தில் அவர் கொல்வதற்காக இழுத்து செல்லப்படுகின்ற அந்த ஒரு நேரத்திலேயே கடவுள் தூய ஆவியாரை தானியேல் மூலமாக தூண்டி எழுப்பிவிட்டார். தானியேல் அங்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை எழுதும் பொழுது அந்த இடத்திலேயே சூசன்னா ஒரு நிரபராதி என்று சொல்லி அவர் நிரூபிக்கப்படுகிறார். இது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை. ஏனென்றால் அவர் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்திருக்கிறார். ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட நான் சாவதே மேல் என்று சொல்லிதான் சூசன்னா ஒரு கடவுள் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவர் முடிவெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் கடைபிடிப்பது மிக மிக முக்கியம். அது மிக மிக முக்கியம் என்று சொல்லும் பொழுதுதான் நம்முடைய தாய் திருச்சபையானது நமக்கு இந்த காலகட்டத்திலே எல்லார் வீடுகளிலுமே இந்த திருவிவிலியமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவிவிலியத்தை என்னால் ஏன் எடுக்க முடியவில்லை, நான் ஏன் எடுத்து படிக்க முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்திலேயே நமது ஊனியல்பு நம்மை தடுக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லித்தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்கிறோம் என்றால், அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமது உள்ளத்திலேயே எப்பொழுதுமே நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இறை வார்த்தையை கேட்பதற்காக பல இடங்களுக்கு, பல தியான மையங்களுக்கு செல்கிறோம். அங்கே தியான மையங்களில் என்ன நடக்கிறது? ஒரு நாள் உண்ணா நோன்பு, அதாவது ஒரு நாள் உபவாசம். இவ்வகை பேய் இறை வேண்டனினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்பதைத்தான் அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொரு தியான மையத்திலும் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது, உண்ணாமல் இருப்பது, அப்படிப்பட்ட தவ முயற்சிகளோடு தான் அங்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறார்கள். அந்த நோன்போடு மட்டும் நிறுத்தி விடாது, அவர்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்கிறார்கள்.
பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகு நற்கருணையை உட்கொண்டு வரும் பொழுது அந்த ஒரு ஆசீர்வாதம் அது உண்மையிலே ஒரு மிக மிக வல்லமையானது. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமை உள்ள ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக புனித அந்தோனியார் நம்முடைய தாய் திருச்சபையிலே கோடி அற்புதர் என்று சொல்லி அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை நம்ம தாய் திருச்சபையானது அங்கீகரித்திருக்கிறது, வழங்கி இருக்கிறது என்றால், கோடி அற்புதர் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த அளவுக்கு இறை வார்த்தையின் மீது ஒரு ஆழ்ந்த தாகம் கொண்டவர். ஒவ்வொரு மறையுரையிலும், அந்தோனியாருடைய ஒவ்வொரு மறையுரையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே மனமாற்றத்தை குறித்து அதிகமாக பேசியிருப்பார். அவருடைய அனைத்து மறையுரைகளிலும் மனமாற்றத்தை பற்றி அதிகமாக பேசி எல்லா மக்களையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதுதான் அந்தோனியாருடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதனால்தான் அவர் எந்த வீடுகளுக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் எல்லா இடங்களிலும் சிலுவை அடையாளம் வரைந்து உண்ணுவது, அடுத்தபடியாக எல்லா மக்களுக்கும் இறை வார்த்தை எடுத்துரைப்பது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு தான் இருந்தார். ஒரு கோவேரி கழுதையை கூட நற்கருணை ஆண்டவர் முன்பாக மண்டியிட வைத்ததற்கு எந்த அளவுக்கு அவர் நற்கருணை ஆண்டவர் மேல் ஒரு ஆழ்ந்த விசுவாசம். காரணம், அவர் படித்த அந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை தான் அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்து நாளுக்கு நாள் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, நாம் பல புனிதர்கள் வாழ்க்கையும் எப்படி எடுத்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இறை வார்த்தையானது இருந்து கொண்டு அவர்களை செயலாற்ற பல இடங்களில் நற்செய்தியை போதிப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறது, உருவாக்கியிருக்கிறது. நமது குடும்பங்களில் நாம் இறை வார்த்தையை எப்படி கடைபிடிக்க முடியும்? இந்த இறை வார்த்தையை கடைபிடிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், நமது குடும்பங்களில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து ஒன்று கூடி ஜெபிப்பது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். குடும்பமாக, அதைத்தான் குடும்ப ஜெபமாலை, குடும்ப ஜெபம், குடும்பமாக சேர்ந்து திருவிவிலியம் படிப்பது. இதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் உண்மையிலேயே ஊதாரி மைந்தனை போன்று, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். ஆண்டவரை பொறுத்தவரையில் எது சாவு என்று குறிப்பிடுகிறார்? உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தைகள். அடுத்தபடியாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். உலகத்தை பொறுத்தவரையில் சிறுமி இறந்துவிட்டால், இயேசுவை பொறுத்தவரையில் சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இறைவார்த்தை கடைபிடிக்காமல் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாளுக்கு நாள் நாம் செத்து மடிகின்றோம், அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். அதை இழந்து விடக்கூடாது. அதனால்தான் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமது உள்ளத்திலே எப்பொழுதும் குடிகொண்டு இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நமது உள்ளத்திலே இருக்கும் பொழுதுதான் அசை போடுவது என்று சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு இறை வார்த்தையானது ஒரு 10 முறை 20 முறை நமது உள்ளத்துக்குள்ளே நாம் திரும்ப சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதைத்தான் எல்லா புனிதர்களும் பிரியமானவர்களே தங்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். நம்முடைய குடும்பத்திலும் நீங்கள் இந்த நாள் முதல் தினம் ஒரு தீர்மானம் என்று சொல்லக்கூடிய இந்த கொய்னோனியா மீடியா வழியாக நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனது குடும்பத்திலேயே நான் ஒவ்வொரு நாளும் எனது பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் திருவிவிலியம் பைபிள் படிப்போம், ஆண்டவருடைய நற்செய்தியை படிப்போம். இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து குடும்ப ஜெபமாலையை, குட்டி விவிலியம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஜெபமாலை ஜெபிப்போம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் கடைபிடிப்பது. இந்த ஒரு கடைபிடிக்கக்கூடிய விஷயம்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நற்செய்தியின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இந்த தீர்மானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே நாம் ஆண்டவருடைய இறைவார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவின்றி நமக்கு அதிகமாக கொடுத்து நம்ம எல்லா சூழ்நிலைகளும், எந்த ஒரு சூழ்நிலைகளும் அவர் கைவிடாமல் நம்மை காப்பாற்றுவார். ஆமீன். அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே இந்த இறைவார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, சில நேரங்களில் எப்பொழுதெல்லாம் உம்மை கடந்து செல்லுகின்றோமோ, உமது விருப்பத்தை நாடாமல் எங்களது விருப்பத்தை நாடுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாங்கள் நாளுக்கு நாள் உமது ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஆன்மீக அளவிலேயே இறந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவரை, மீண்டுமாக எங்களது இதயம், ஆன்மா எல்லாவற்றையும் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தியையும் உம்முடைய இறை வார்த்தையும் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உமது ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறை வார்த்தையானது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்து நிற்பதாகவும், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆண்டவரே, நீர் சொல்லுகின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே நிலைத்து இருப்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றுகிறோம். ஆண்டவரை, உம்மை புகழுகின்றோம். நீர்தாம் தொடர்ந்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை எல்லாம் அற்புதமாக வழிநடத்துவதற்கு அருள் புரியுமாறு உம்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.